Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ப்ரொஃபஸர் மித்ரா, அத்தியாயம் 7. The magician appears from the wings and opens the two curtains of the cabinet to the opposite sides as shown in the illustration. Then he goes to the back of the blinking ring. வினாடிக்கு வினாடி அந்த விரல்களின் சுருக்கு பிடி இறுகிக் கொண்டே போயிற்று. ஜெகதாவுக்கு கண்கள் இருண்டன. ஏற்கனவே அவள் இருளில் தான் இருந்தாள். அந்த இருட்டு தன் உடம்புக்குள்ளும் புகுந்து கொண்டது போலாயிற்று. சரியாய் குரல் வளையின் நடு எலும்பை குறிவைத்து அழுத்துகிற மாதிரி இருந்தது. வாய்விட்டு கத்த முடியாதபடி ஒரு கை அவள் வாயை அழுத்த பொத்தி கொண்டிருந்தது. அந்த எக்கு விரல்கள் தன் பல்லிலே படும்போது அவளுக்கு அருவருப்பாயும் அளவற்ற அச்சமாயும் இருந்தது. அப்படியும் அந்த உணர்ச்சிகளை பொறுத்து கொண்டு பற்களால் அந்த விரல்களை கடிக்க முடியுமா என்று முயன்று பார்த்தால், இரும்பு கம்பியை கடித்தால் பல் எப்படி கூசுமோ அதுபோலவே கூசின. அந்த விரல்களை கடிக்க முயன்ற போதும் கழுத்தை நெரிப்பவன் எவனாய் இருந்தாலும் அவளுக்கு முன்னே வந்து முகத்தை காட்டாமல் அவள் முதுகின் பின்னால் தான் நின்றிருந்தான். கழுத்தை முறிப்பதற்கு தோதாக தன் மார்பின் மீது ஜெகதாவின் தலையை சாய்த்து அழுத்தி கொண்டிருந்தான். இதோ இதோ என்று உயிர் பறவை சிறகடித்து பறக்க துடித்து கொண்டிருந்த அந்த வேளையிலும் ஜெகதாவின் உள்ளம் பற்களைப் போலவே கூசிற்று. எப்பாடுபட்டேனும் இந்த கொலைகாரனிடமிருந்து தப்ப வேண்டும் என்ற பதைப்பு அவளுடைய அறிவை மிக கூர்மையாக இயங்க வைத்தது. இருப்பது ஒரு வினாடியோ அரை வினாடியோ தான். அதற்குள் என்னவோ செய்து எப்படியோ பிழைத்து விட வேண்டும் என்று நினைத்தாள். புலன்கள் கலங்கின. நிம்மி, உன்னை காப்பாற்றாமலே இல்லை. அந்த பிள்ளை கல்யாணம். நீலகண்டன் ப்ரொஃபஸர் இப்போது நீரின் ஆழத்திலே 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 அமிழ்ந்து கொண்டே போகிறவனுக்கு ஏற்படக்கூடிய கடைசி தோற்றங்களும் காட்சிகளும் கற்பனைகளும் எண்ணங்களும் அவளுக்குள்ளே அலை போல புரண்டு புரண்டு விழுந்தது. ஒரே ஒரு மூச்சு. ஐயோ, அதற்கு இடம் கொடேன். ஒரே ஒரு தரம் மூச்சு. தன்னை அறியாமலே அல்லது அறிந்துதானோ என்னவோ கால்களை எவ்வி ஓங்கி உதைத்தாள் ஜெகதா. அருகில் இருந்த ஒரு நாற்காலியின் மீது அந்த உதை விழுந்தது. ஒரு எம்பி அந்த நாற்காலி பறந்து எதிரில் இருந்த ஒரு கண்ணாடி பீரோ மீது மோதியது போலும் படீரென்று பயங்கர ஓசையும் சில்லென்று கண்ணாடி தெரித்து விழும் சத்தமும் ஒரே சமயத்தில் எழுந்தன. பங்களா முழுவதும் அந்த ஓசை எதிரொலித்திருக்க வேண்டும். எங்கெங்கோ காலடி ஓசைகள் கேட்டன. யாரோ தடதடவென்று ஓடி வரும் சப்தங்கள் எழுந்தன. ஆமாம், எங்கே இருக்க? என்ன ஓசை என்று பங்களாவின் வேறொரு புறத்திலிருந்து நிம்மி கூறுவது ஜெகதாவின் காதில் விழுந்தது. அதே வினாடி தன் கழுத்தில் இருந்த அந்த கை, அந்த எலும்பு விரல்கள் விலகுவதையும் உணர்ந்தாள் ஜெகதா. கடும் பாலையில் அலைந்து கொண்டிருந்தவன் தண்ணீரை கண்டதும் அள்ளி அள்ளி விழுங்குவது போல அந்த எதிர்பாராத சுதந்திரத்தை, திடீரென்று கிடைத்த சுவாசத்தை ஆசிரியரை இழுத்து இழுத்து வெளிவிட்டு போய்விட்டது நினைத்திருந்த உயிர் திரும்ப கிடைத்த ஆனந்தத்தை மெய்மறந்து அனுபவித்தாள். அந்த உவகையில் தன்னை கொலை செய்ய முயன்றவன் தப்பி ஓடுகிறான் என்பதை கவனிக்கவில்லை. அவள் யார் என்பதை அறிய வேண்டுமென்றோ, அவனை தடுத்து மடக்க வேண்டுமென்றோ அல்லது பிடி பிடி என்று கத்த வேண்டுமென்றோ அவளுக்கு தோன்றவில்லை. மூச்சு காற்றை வாங்கி விடுவதிலேயே சில வினாடிகளை கழித்தவள், ஆமாம், நீ உள்ளே இருக்க என்று கேட்டவண்ணம் உள்ளே ஓடிவரும் நிம்மியையும் அவள் விளக்கு சுவிட்சை தட்டிவிட்டதும் பளிரென்று ஒளி பாய்ச்சி விளக்கையும் கண்ட பிறகுதான் சுய நினைவு அடைந்தாள். கழுத்தில் அந்த கொலைகார விரல்கள் அழுத்திய இடத்தில் நரம்புகள் புடைத்து நின்றன. வலி விண் என்று தெரித்தது. நிமே, கண்ணே, ஒரு நிமிஷம் முன்னால் நான் இருந்தேன்டி செல்வமே என்று குரல் தழுதழுக்க கேவிக்கொண்டே மகளை அணைத்து கொண்டால் கெட்டியாக. என்னம்மா நீ என்று பார்வையை சுழற்றினாள் நிம்மி. கவிழ்ந்து கிடக்கும் நாற்காலியும் உடைந்து கிடக்கும் கண்ணாடி பீரோவும் அவளுக்கு திகைப்பூட்டின. யாராவது திருடங்கிட்ட வந்தானே? உடனே சத்தம் போடுறதுக்கு என்ன? திருடல நம்மி, என்ன கொலையை செய்ய பார்த்தான் இந்த ஜெகதையை சொல்லி கொண்டிருக்கையிலே. என்னது அமலே என்று குரல் கொடுத்தபடி உள்ளே வந்தார் ப்ரொஃபஸர் மித்ரா. என்ன அதெல்லாம்? என்ன நடந்தது? எனக்கு தெரியலப்பா, சப்தம் கேட்டதை ஓடி வந்தேன் என்று நிம்மி பதிலளித்தாள். எவனா திருடு வந்தான் போல இருக்குது. அம்மா அவனை பிடிக்க பார்த்தா போல இருக்க. அவன் அம்மாவை கீழே தள்ளிட்டு தப்பி ஓடினான் போல இருக்கே. இது கேலியாக மகளின் பேச்சை முடித்தார் ப்ரொஃபஸர். நான் சொன்னால் உன் அம்மாவுக்கு கோபம் வரும். ஆனால் வர அவள் அரை லூஸ் ஆகிட்டுருக்கா. கரெக்டே என்று கூறி நிம்மியும் சிரித்தாள். ஆனால் ஜெகதா சிரிக்கவும் இல்லை, அவர்களுடைய கருத்துக்களை மறுக்கவும் இல்லை, நடந்ததை பற்றி விளக்கம் கொடுக்கவும் இல்லை. அவள் கண்கள் ப்ரொஃபஸரின் கைகளையும் அந்த விரல்களையுமே பார்த்து கொண்டிருந்தன. மூச்சு திணறத்தான் போராடிய போது நெஞ்சுக்குழியை அழுத்திய விரல்களை நினைத்து பார்த்து கொண்டால் இறுக்கப்பட்ட வலி இப்போதும் கூட நீங்கவில்லை. அந்த விரல்கள். ஜெகதாவின் உடம்பு ஒரு கணம் அச்சத்தினால் சிலிர்த்து அடங்கியது. எந்த கையை பிடித்து அவள் அக்னியை மும்முறை வலம் வந்தாலோ, எந்த கை அவள் கழுத்தில் மாங்கல்யத்தை அணிவித்ததோ அதே கை அவள் உயிரை குடிக்கும் யமனாகவும் உருவெடுத்திருக்குமோ?
அவள் மார்பு படபடுத்தது. அவளால் கற்பனையும் செய்ய முடியவில்லை. சே இருக்காது இருக்காது சொல்லி அந்த எண்ணத்தை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினாள். எல்லாம் எல்லாம் கிடக்க நீ இந்த ரூமுக்கு எதுக்காக வந்த? சமையல் கட்டிலே ஸ்டோர் ரூமில் அடைஞ்சு கிடக்கிறவளாயிட்டு நீ ஏன் என்று ப்ரொஃபஸர் அவள் கண்களை நேருக்கு நேர் பார்த்து கேட்டபோது அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. அதானே, இங்கே நீ எங்கே வந்த? ஏதோ சத்தம் இதை கேட்டுதான் என்று தந்தையின் கேள்வி எதிரொலித்தாள் மகள். ஆளுக்காடு என்னை போட்டு குழப்பாதீங்க, எனக்கு தலை சுற்றுது, கொஞ்சம் அப்படி உட்கார்ந்துருக்கிறேன் என்று கூறி ஜெகதா மகளின் அணைப்பிலிருந்து விலகி கொண்டு தள்ளாடி நடந்து ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டார். ப்ரொஃபஸருக்கு அருகில் நில்லாமல் நாலடி விலகிச் சென்றது அவள் உள்ளத்துக்கு ஆறுதல் தந்தது. அதே சமயம் அப்படி எண்ணுவது தவறு என்று தன்னைத்தானே கண்டித்துக் கொண்டாள். மித்ரா பின்கையை கட்டிக்கொண்டு குறுக்கும் நெடுக்கும் உலாவினார். காலையில் வந்தானே ஸ்நேகிதி அண்ணன், அவனை கண்டாலும் எனக்கு பிடிக்கல. அவன் தான் இங்கே வந்து ஏதாவது கலாட்டம் செய்திருப்பான். அம்மா அதை பார்த்துருப்பா. போதும்ப்பா, நீங்களும் உங்கள் டிடெக்ஷனும் நகைத்தாள் நிம்மி. பேசாமல் நீங்கள் கொஞ்சம் வெளியே போயிடுங்க. உங்களை கண்டா தான் அம்மாவுக்கு நடுக்கமாக இருக்குது. போய் வேலைக்காரனை அனுப்புங்க. இந்த கண்ணாடி சில்லுகளெல்லாம் பொறுக்கி வெளியேறிய சொல்லணும். ப்ரொஃபஸர் வெளியே சென்றார். நிம்மி அம்மாவின் அருகில் போய் கழுத்தை மெல்ல கட்டிக்கொண்டாள். வலிக்கிறதுமா அலறி விட்டாள் ஜெகதா. மகளின் கைப்பட்டதும் என்னை கழுத்தை நிறுத்தி கொல்ல பார்த்தார்கள் யாரோ ஒருவர். அது உன் அப்பாவா என்று சந்தேகமாக இருக்கிறது. என்ன சொல்லி விடலாமா? ஜெகதா தன் எண்ணத்தை அடக்கி கொண்டால். எல்லாமே வெறும் பிரமையாக இருக்கலாம். பயங்கர கனவோ என்னவோ தன் இதயத்துக்குள் எரிமலையாக குழம்பி கொந்தளிக்கின்ற சந்தேகங்களை பசுஞ்சோலையாக குளிர்ந்திருக்கும் நிம்மியின் உள்ளத்தில் குடியேற்றுவது நியாயமில்லை. இவள் பச்சை குழந்தை அப்பாவினால் பெற்று வரும் அனர்த்தங்களே போதும். ஒன்றுமில்லை நிம்மி, நீ சொன்ன போல ஏதோ சத்தம் கேட்டு இங்கே வந்தேன். யாரோ ஓடின மாதிரி இருந்தது, பிரமையாக இருக்கும், போகலாம் என்று எழுந்து கொண்ட ஜெகதா தற்செயலாக அருகில் இருந்த மேஜையை பார்த்தால் தேகத்தில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அதை வெளிக்காட்டாமல், இன்னும் வேலைக்காரன் வரவில்லையே, வர்றானே பார் என்று சொல்லிவிட்டு திரும்பவும் நாற்காலியை உட்கார்ந்து கொண்டான். பார்த்து வர்றேன் என்று கூறி நிம்மி அறைக்கு அந்தண்டை கால் வைத்துதான் தாமதம். ஒரே எட்டில் மேஜை மீதிருந்து அந்த டைப் அடித்த காகிதத்தை எடுத்துக்கொண்டாள். மின்னல் வேகத்தில் அதை பார்வையிட்டால் தான் தேடி வந்தது அதுதான் என்று தெரிந்ததும் அவள் முகம் மலர்ந்தது. பரபரவென்று மடித்து இடுப்பில் புடவை இடுக்கில் செருகிக் கொண்டாள். வேலைக்காருடன் நிம்மி வந்ததும் அவள் மெதுவாய் எழுந்து வாசல் வரை சென்றாள். வந்த வேலை நிறைவேறிவிட்டது என்ற திருப்தி அவள் முகத்தில் நிலவியது. எனினும் எப்படிப்பட்ட அபாயமான ஆபத்தான சூழ்நிலை இந்த வீட்டுக்குள் உருவாகிவிட்டது என்பதை எண்ணுகையில் உடம்பில் நடுக்கம் கண்டது. உயிரை பற்றிய கவலையற்று இந்த வீட்டிலே இனி வாழ முடியுமா என்று நினைத்து விதிர்த்து பெருமிச்சு விட்டாள். ஜெகதா, எங்கே புறப்படுற? குரலை கேட்டு விக்கித்து நின்றாள் ஜெகதா. யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு நழுவதாக அவள் நினைத்தது எவ்வளவு தவறு. மித்ராவின் கழுகு கண்களுக்கு தப்பி இங்கே என்னதான் நடைபெற முடியும்? கோயிலுக்கு போகலாம்னு கிளம்பினேன். மணி 8 எல்லா கோயிலும் கதவை சாத்திட்டு இருப்பாங்க என்றார். வராந்தாவில் நின்றிருந்தார் ப்ரொஃபஸர். பரவாயில்ல சொல்லிக்கொண்டே படி இறங்கினாள் ஜெகதா. மனசு என்னவோ போல இருக்கே. அம்பாச நதியில் 5 நிமிடம் நின்றுட்டு வந்தால் தான் ஆறுதலாக இருக்கும். ப்ரொஃபஸரின் கூறிய கண்கள் அவளை தொலைத்தன. ஒரு வினாடி காலத்துக்கு. பூ பழம் எதுவும் வேண்டாமா? மீண்டும் தடுமாறி போனோம் ஜெகதா. வந்து போகிற வழியில் வாங்கிக்கிறேன். தட்டு கூட கடைக்காரனே கொடுப்பான். வேகமாக நடந்தாள் ஜெகதா. நடுவே திரும்பியும் பார்த்து கொண்டார். ப்ரொஃபஸரோ அல்லது அவர் அனுப்பிய ஆட்களோ யாரும் அவளை பின்தொடரவில்லை. இருந்தாலும் தெருக்கோடியை அடைந்தபோது அவளுக்கு இதயம் வெகு வேகமாக துடித்து கொண்டிருந்தது. அந்த பிள்ளை பேரென்ன? கல்யாணம். அவன் வருவானோ? வந்தாலும் உதவுவானோ? என்னம்மா வேண என்று குரல் பின்னால் இருந்து வந்தது. திரும்பி பார்த்தவள் ஒரு ஹோட்டலின் வாசல் அருகே தான் நின்றிருப்பதை உணர்ந்தாள். கல்லாவில் இருந்த முதலாளி தான் அவளை விசாரித்தார். ஒன்றும் வேண்டாம், ஒருவர் வர்றேன்னாரு, அதுக்கு தான் காத்துட்ருக்கேன் என்று பதிலளித்தாள் ஜெகதா. தெருவோடு போகும் பல பேர் தன்னை பார்த்து திகைத்தவாறே செல்வது அவளுக்கு தெரிந்தது. அவளுக்கு அதிகம் பேரை தெரியாது. ஆனால் ப்ரொஃபஸர் மித்ராவின் மனைவி என்ற முறையில் பல பேருக்கு அவளை தெரிந்திருக்கலாம். இரவு 8 மணிக்கு தன்னந்தனியே நடுத்தெருவில் அவள் நின்றிருப்பதற்கு என்னவெல்லாம் அர்த்தம் செய்து கொள்ளப் போகிறார்களோ. எதிரில் வருகிற ஒவ்வொரு மனிதரையும், சைக்கிளையும், டாக்ஸியும் பார்த்து கண்கள் வலி எடுத்தன. துயரம் அவள் நெஞ்சை அடைத்தது. யாரோ முன்பின் தெரியாத பையன் அவன். ஜெகதா என்கிற எவ்வளோ ஒரு பெண்மணிக்கு உதவ வேண்டும் என்று அவனுக்கு என்ன தலையெழுத்து? கல்கத்தா போக வேண்டும் என்று சொன்னவன் போய்விட்டானா என்னவோ? சாரி, ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? காதில் தேனாக பாய்ந்தது அந்த கேள்வி. சிரித்த முகத்துடன் சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் சேர்த்து ஒரு வடிவம் எடுத்தாற்போல் இளமையும் இனிமையும் நிறைந்தவனாக எதிரே நிற்கும் கல்யாணத்தை பார்த்ததும் தன் வேதனை அத்தனையும் பஞ்சினும் லேசாகி பறந்தோடுவது போல
சந்தோஷத்தை துய்த்தாள் ஜெகதா. இப்போ தான் நானும் வந்தேன். இடுப்பில் செருகியிருந்த காகிதத்தை பதைப்புடன் வெளியில் எடுத்தாள். 4 பக்கம் ஒரு தரம் பார்த்துக்கிட்டான். இதை படிச்சு பாரு. மடங்கி கசகியிருந்த காகிதத்தை நீவி விட்டு ஓட்டலிலிருந்து வந்த வெளிச்சத்தில் படித்தான் கல்யாணம். ஏதோ மேஜிக் ஷோ திட்டம் போல அல்லவா இருக்கு என்றான் திகைப்புடன். ஆமாம், ப்ரொஃபஸரின் ஷோவுக்கான நிகழ்ச்சி குறிப்பது என்றார் ஜெகதா. என்னென்ன ஐட்டத்தின் போது யார் யார் எங்கெங்கே நிற்க வேண்டும், என்னென்ன பொருட்களை எப்படி எப்படி தயாரிக்க வேண்டும் விவரங்களை தன் அசிஸ்டண்ட்டுகளுக்காக குறித்து வச்சுருக்காரு. இது அவர் பழக்கம். அவர்களுக்கு கொடுத்தது போக 1-2 காப்பியாவது பாக்கி இருக்குன்னு தேடினேன், கிடச்சிது. சரி, எதுக்காக என்னோட இதை கொடுக்குறீங்க? என் பெண்ணை காப்பாற்றுவதற்காக. நிம்மியா? கேட்கும்போதே அவன் விழிகளில் ஆர்வம் ஆசையும் பலப்படுத்தின. அவன் என்ன ஆபத்தில் இருக்கா? நான் பயம்னு சொன்னால் அதை நீ ஒப்புக்கொள்ள மாட்டேன். அவன் கையில் இருந்த காகிதத்தை வாங்கி தனக்குள்ள அரைகுறை ஆங்கில ஞானத்தை கொண்டு படித்தாள் ஜெகதா. இதோ இங்கே போட்டிருப்பார், நிம்மி செய்ய வேண்டியவை என்று. இதுதான் அவளுடைய அரங்கேற்றம். அவள் மேடைக்கு வரப்போகிற முதல் ஷோ. இந்த வாழ்க்கை என் பொண்ணுக்கு கூடாதுன்னு நான் பிடிவாதமாக இருக்கேன். மேஜிக்கும் ஹிப்னாட்டிசமும் கற்றுத்தந்து பூவை போல் அழகாகவும் மனமாகவும் இருக்க வேண்டிய பெண்ணை பொம்மையை போல், யந்திரத்தை போல், பிசாசை போல் மாற்றப் போகிறாரு என் கணவர். எப்பாடுபட்டாலும் அதை தடுத்துடணும். இரவு பகல் எனக்கு இதுதான் எண்ணம். கடவுள் கூட என் ஒத்தாசைக்கு வரமாட்டார் போல இருக்கு. இன்னும் மனம் வெறுத்திருந்த சமயத்தில் உன்னை அவர் அனுப்பியிருக்காரு என்று உள் மனசில் ஏதோ ஒன்று சொல்லுது. கல்யாணம், உன்னிடம் உதவி கேட்பதற்கு எனக்கு எவ்வித உரிமையும் இல்லை. ஆனால் என்னை போலவே நீயும் நினச்சா நிம்மியின் வாழ்க்கையும் எதிர்காலமும் நல்லபடியாக அமைய வேண்டும்னு நினச்சா உதவி பண்ண நினைக்கிறாமா? நீங்கள் சொல்கிறது ரொம்ப நியாயம், எனக்கும் படுது. ஆனால் காகிதத்தை பார்த்தான் கல்யாணம். இன்னும் 2 நாள் தானே இருக்கு ஷோவுக்கு. அதுக்குள்ளே நிம்மி மனசை மாற்ற முடியாது என்றார் ஜெகதா. உனக்கு உதவி செய்யத்தான் இந்த குறிப்பை எடுத்து வந்தேன். நிகழ்ச்சியின் போது நிம்மி இங்கே இருப்பா, எங்கே இருப்பா, எந்தெந்த வழியாக போவா இந்த விவரம்லாம் இதில் இருக்குது. கடைசி நிமிடத்திலாவது எப்படியாவது அவளை தடுத்துரு. அரங்கேற்றத்தின் போது நிம்மியின் நிகழ்ச்சியை கெட்டுவிட்டதென்று என்றால் பிறகு இப்போதைக்கு இந்த முயற்சியில் இறங்க மாட்டார் ப்ரொஃபஸரு. காகிதத்தை முடித்து தன் ஜிப்பா பையில் வைத்து கொண்டான் கல்யாணம். பக்கத்தில் எங்கேயாவது தபலா பேசியிருக்கு. அடுத்த தெருவில் இருக்க. என்ன வேணும்? ஒடுவில் ஒரு தந்தி கொடுக்கணும். என் தங்கைக்கு ஒரு வாரம் பார்த்துருக்கேன் கல்கத்தாவில். இந்த வாரத்தில் ஒரு நாள் அங்கே நிச்சயதார்த்தம் செய்வதாக இருந்தது. அது இப்போ முடியாது. நான் வருவதற்கு இல்லைன்னு ஒரு தந்தி கொடுத்துட்றேன். ஜெகதா ஏதோ கூற வாய் திறந்தால் திகைப்பு நீங்கி வார்த்தைகள் வெளிப்படுமுன் கல்யாணம் போய்விட்டான். தெருவில் நிற்கிறோம் என்பதை கூட மறந்து வானை நோக்கி கையை கும்பிட்டாள் ஜெகதா. இவனை பற்றி தான் நம்பியது வீண் போகவில்லை என்று மன நிறைவுடன் கூடவே ஒரு பீதியும் பிடித்து கொண்டது. நிம்மிக்கும் ப்ரொஃபஸருக்கும் இடையே குறுக்கே நின்றதால் அவள் உயிருக்கே ஆபத்து ஏற்படவிருந்தது. அதே காரியத்தில் ஈடுபடும் இந்த கல்யாணத்துக்கும் அதே மாதிரி நேர்ந்தால் அவள் தெய்வாதீனமாக தப்ப முடிந்தது. அவனுக்கு தப்ப முடியாமலே போய்விட்டாள். தொடரும்.